ஸ்மிருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணாசிந்தும் ஞானம் சாந்தபுத்தியும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பாமி. தேவே தேவேக தேசேக பக்தி ஆரோக்கிய சுகப்பதம் புத பாமர சேவியந்தம் ஸ்ரீ ஜெயேந்திரம் நமாமி. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, உழைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய திருவானைக்காவல் சுகரத்திற்கு ராஜேந்திரன் அவர்களும் சம்பத் அவர்களும் நகர சஞ்சாலக் அவர்களும் இன்னும் சிலரும் இங்கு வந்து புதியதாக தென் தமிழ்நாட்டு பிரதேசத்திலே சேவையை விஸ்தரிப்பதற்காக புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சாதனா என்கிற இந்த இடத்திற்கு வருவதை பற்றி சொன்னார்கள். ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது மாதிரி முன்னாடியே ஒரு முறை இங்க வருவதாக ஒரு உத்தேசம் இருந்தது. இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி வந்தபொழுது இந்த புதிய கட்டணம் கட்டுற சமயத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சங்கராந்தி சொன்னாரு, அப்புறம் பாகவதி அவர்கள் சமயத்திலிருந்து இதனுடைய பரிணாம வளர்ச்சியை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது 100 வருஷங்களாக 1925ஆம் வருஷம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அமைப்பானது அமைதிக்காக ஆரவார கூட்டி செயல்பட்டு வருகிறது. இந்த பாரத் மாதா படம் எல்லாம் காமிச்சாங்க. காசிக்கு நாங்கள் போயிருந்த பொழுது விஸ்வநாதர் கோவில் இங்கே புதியதாக விஸ்தாரம் செய்யப்பட்ட அந்த பிரகாரத்திலே ஆதிசங்கரர், அகல்யாபாய், அதே மாதிரி பாரத் மாதா மந்திர் எல்லாம் வச்சிருக்காங்க. புதுசா எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் சில இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம். இந்த விஸ்வநாதர் கோவிலும் அழகப்படுத்தி பக்தர்களுடைய வசதிக்காக நிறைய பண்ணிட்டு வராங்க. அவர் சொன்னார், முன்னாடி பேசிய சங்கத்தினுடைய அதிகாரி சீனிவாசன் சொல்லும்போது 2004-5 வருஷத்துல அவங்களுடைய தீர்க்க தரிசனம், நம்முடைய பெரியவர்களுடைய தீர்க்க தரிசனம் ஒரு சிறந்த காரியகர்த்தாவாக இருந்து பிரதான சேவகராக வந்து இன்றைய மூலம் சிறந்த முறையிலே அன்றும் பகலும் ஒழித்து ஒரு நல்ல சேவை மனப்பான்மையுடன் கூடிய ஒரு நிர்வாகமானது நடைபெற்றிருக்கக்கூடிய அதிசயம் ஆனால் உண்மைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மள வந்து நிறைய பேருக்கு நல்ல காலம் முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து மாறி சாத்தியமான ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல RSS கொள்கையை பற்றி நம்முடைய HE சேஷாத்ரி அவர்கள் எழுதிய புஸ்தகம் எடுத்தார்கள். ஹைதராபாத்ல பாக்கியநகரத்துல இந்த 3 பேருமே சேர்ந்து வந்திருந்தாங்க. HE சேஷாத்ரியோட சுதர்சனஜி,
ஒவ்வொரு சேர்ந்து வந்து அங்க இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருக்கு, காஞ்சி இடம் சம்பந்தப்பட்ட ஸ்கந்தகிரி, அந்த இடம் பக்கத்துல சங்கரபுரத்திற்கு எல்லாம் வந்து 9 வருஷமாக இந்த பணிகள்லாம் செஞ்சு எல்லாரும் அந்த பொறுப்பையே எல்லாரும் தலைமை பொறுப்பு இருந்து அப்படி எல்லாரும் வந்து அப்படி பார்த்தாங்க. சமைக்கிறாங்க இந்த காரியாலயங்களும் நல்ல விஸ்தாரமான நன்றாக கட்டி வைக்கிறார்கள். நூலகம் அதை வந்து பல புஸ்தக பண்டாரம் விஷயம் காமிச்சாங்க. கோஷாவை இதெல்லாம் இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த ஒரு ஏற்பாடு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை இங்கு செய்து வைத்தார்கள். இங்கே முன்னாடி ஞாயிற்று சந்தானம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க திருச்சியில இந்த பிரச்சார சபாவுடைய இந்த பிரச்சார சபாவுக்காக அந்த காலத்துல மொழிபெயர் அந்த மொழி மலையடிகள் சமயத்துல அந்த காலத்துல நவராத்திரி விரதம் மௌனத்தை முடிச்சு அந்த காலத்துல 1000 ரூபாய் அந்த மொழிபெயர்ப்புக்காக நம்முடைய காந்தி பெரியவர்கள் கொடுத்தார்கள். அந்த சமயத்துல சொல்லக்கூடிய அந்த இந்திய மொழியினுடைய பிரச்சாரத்திற்காக கொடுத்தார்கள். மொழிபெயர்ப்பு சம்ஸ்கிருத காலேஜில் இருக்கும் பொழுது அங்கதான் சங்கத்தினுடைய அந்த சாக்கா வந்து அதன் அகண்ட பாரதத்தினுடைய வியாபகம் அது முழுமே பேசுவாங்க. காந்தி பெரியவர்கள் வந்து அந்த மீட்டிங்ல என்ன சொல்லி நிறைய பேர் வேலை செய்யணும், சமுதாயத்துக்காக தேசபக்திக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கொடுத்த பாரதியோட காந்தி பாரதத்துக்கு வந்து அந்த படத்தை கொடுத்தார். இப்படி ஆச்சாரிய சுவாமிகளுடைய அருளாட்சியோடு இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓரிக்கைன்னு ஒரு ஊருக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல அங்க குருஜி கோல்வாக்கர்ஜி அவருக்கு வந்து பெரியவர்களை சந்தித்தாங்க. பழைய ஓட்டுவோட பிரேக் பழைய ஹெரிட்டேஜ் கோஷாலெல்லாம் இருக்கு. இப்ப சமீபத்தில் 2 வருஷம் முன்னாடி மகாராஷ்டிராவும் போயிருந்தோம். அந்த போலீஸ் ராம்டேக்குங்கிற ஒரு அவருடைய பிறந்த சின்ன வயசுல அவர் இருந்த இடங்கள்லாம் காமிச்சாங்க. அவர் சின்ன வயசுல அந்த வீட்டுல இருந்திருக்க அந்த வீட்டுல போய் போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. முதல்ல அவர் ஆரம்பிச்ச ஸ்தாபனம் ஆரம்பிச்ச பெரியவாஜி அவருடைய போட்டோ எல்லாம் அதுல வச்சு எப்படி இந்த அமைப்பு எப்படி ஆரம்பிச்சது விவரங்கள்லாம் அந்த கண்காட்சி மாதிரி எல்லாம் வச்சு அங்கேயிருந்து ஒரு மரமேல ஒரு கோவில் இருக்கு. அது இங்கிருந்து சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டு இருந்தார். அந்த இன்ஸ்பிரேஷன் ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும், தெய்வ பக்திக்காகவும் தேசபக்திக்காகவும் வேலை செய்யணுங்கிற அந்த உற்சாகம் இருக்கிறத அதிகமாச்சுங்கிறத காமிச்சாங்க. அங்கேயும் நிகழ்ச்சிகள் எடுத்தாங்க. அதெல்லாம் போயிட்டு இருந்தோம். அங்கேயும் அந்த ராமலிங்க பிரதிஷ்டைக்கு முன்பாக நாக்பூர்ல காசியிலிருந்து ஒரு வித்யாலயம் கூட்டிட்டு அவர் தான் அந்த கோவில் சமாதானங்கள் எல்லாம் எப்படி அந்த பிரதிஷ்டை விவரங்கள்லாம் சொல்லக்கூடியவர். அங்க போனப்பறம் இந்த மகாராஷ்டிரா வழக்கப்படி இந்த காரியாலயத்துல அவருக்கு இந்த தேங்காய் அதெல்லாம் கொடுத்தாங்க. சாதனை கொடுத்து அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணாங்க. ஸ்ரீகாந்த் அப்படின்னாங்க. ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஐஸ்வர்யா
இந்த முத்ராய நமஹ ரவியே நமஹ நீங்க என்ன சொல்றீங்களோ சூரிய நமஸ்காரங்கள் அதை பற்றின விவாதங்கள் கூட அந்த ஓரிக்கையில பார்க்கும்போது பேசுறதாக அது 56 வருஷமும் 56 வருஷமும் இப்போ அந்த சமயத்துல நம்மளுடைய புதுப்பிரிவர்கள் அந்த புதுசுல அந்த சமயத்துல அப்பதான் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல உருவாபாவை அவரும் வந்து பார்க்கிறார். அந்த ஊர் பக்கத்துல மீனாலும் அதுக்காக வந்து பார்க்கிறார். நம்முடைய புதுப்பிரிவர்கள் ஜெயந்தி சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் இந்த இயக்கத்தின் விஷயத்திலே மேலும் அவர்கள் பல இடத்திலே எங்கு வடநாட்டு யாத்திரை சென்ற இடத்துல எல்லாம் கூட எங்கேயாவது வந்து சாக்காதான் கூப்பிட்டாங்கன்னா அங்க கூப்பிட்டு அங்க போய் அதுக்கு 1 அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த சாக்காவுக்கு வரவங்கெல்லாம் ஒருத்தர் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா புதுசா 2 பேரை கூட்டிடுவாங்க. அதுவும் நீங்க இந்த சாக்காக செய்யக்கூடிய சேவை யார் கலந்துக்கிறீங்களோ எல்லாருமே 2 பேரை கூப்பிடுவாங்க. புதுசா வந்தவர் அவர் 2 பேரை கூட்டிடுவாங்க. அவர் ஒருத்தர் வரவர் 2 பேரை கூட்டிடுவாங்க. அப்படி நீங்க ஈடுபடுத்தணும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதாக சொல்லி இந்த காரியகர்த்தாக்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி அந்த அயோத்தியா மூமெண்டா இருக்கட்டும் இன்னும் பல ஜலகண்டேஸ்வரர் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் வந்து அவர் தன்னுடைய இடத்துல அவர் எப்படி ராமருடைய இடத்துல ராமர் வந்திருக்காரோ அந்த மாதிரி அதற்கான என்ன சொல்றது அதுக்கான உத்தியோகத்தை இந்த ஜெயகண்டேஸ்வரர் அந்த மூமெண்ட் கொடுத்ததுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டிலேயே இப்படி இருக்கும்போது நாங்கள் வடநாட்டிலேயே இப்படி செய்ய வந்து உத்வேகத்தை அந்த மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை கொடுத்தது இந்த சிவகாரம். அந்த கும்பாபிஷேகமும் எல்லாரும் கலந்து கிருபானந்த வாரிய பயிலை சுந்தரராமன் இருக்க பல பேர் கலந்து அந்த வீரபாபு கூட எல்லாரும் சேர்ந்து அந்த வடகண்டேஸ்வரர் அந்த கும்பாபிஷேகம் விசேஷமாக மண்டபம் இருக்கிறது, கர்ப்பகம் இருக்கிறது, கோபுரம் இருக்கிறது, திருக்குளம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. கர்ப்பகத்துக்கு வேண்டிய சுவாமி வேற ஒரு இடத்துல சத்ராச்சாரியில ஒரு தேவனுடைய தன்னுடைய சொந்த இடத்துல வந்தார். அப்படி இந்த அதனால மீனாட்சிபுரம் அந்த மீனாட்சிபுரம்ங்கிற வீட்டுல மதுரை பக்கத்துல அங்க வந்து என்ன சொல்றது தலைகீழ் மாற்றங்கள் நடந்தது. அந்த சமயத்தில் வேகமாக நம்முடைய சுவாமிகள் அங்க நேரடியாக போய் சொன்னாரே அது மாதிரி தெளிவாக அவர் சொல்லக்கூடியவர் உறுதியாக தெளிவாக சுருக்கமாக நமக்கு என்ன தேவைங்கிறத நம்முடைய சுற்றுச்சாமிகள் அவர்கள் தேசத்துக்கு என்ன தேவைங்கிறத நேரடியாக சொல்றாங்க. எந்தெந்த இடத்துல இருந்து சாக்காலாம் நம்ம ஆரம்பிக்கணுமோ எங்கெல்லாம் நடத்தணுமோ சொன்னார். இப்ப தஞ்சாவூர் சில இடத்துல எல்லாம் கவனம் செலுத்தணும் சொன்னார். அந்த மாதிரி எங்கெல்லாம் தொழில் இருக்கிறதோ எங்க இடத்துல இடைவெளி இருக்கிறதோ எங்க இடர்பாடுகள் இருக்கோ இது எல்லாத்தையும் கலைந்து பண்ணி களப்படையாமல் அங்கு கலையெல்லாம் எடுத்து சரி பண்ணி அங்க மேலும் இந்த சாக்காதான் நடத்தி எல்லா இடத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த தொடர்பு இருக்கும்படியா தேசபக்தி மூமெண்ட்டுடைய இந்த தொடர்பு இருக்கும்படியா பண்ணி முயற்சியெல்லாம் பண்ண. விஜயவாடால ஆந்திர மாநிலத்துல இந்த கிருஷ்ணா புஷ்கரம்னு நடந்த பொழுது அங்க ஒரு காரியாலயம் ஆரம்பிச்சாங்க புதுசா கட்டி. அதுக்கு இந்த கிருஷ்ணா புஷ்கர சந்தர்ப்பத்தை நம்ம பெரியவர்லாம் வந்து அதை ஆரம்பிச்சோம். சுவாமி பெரியவர் வந்து ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. நம்மளும் கூட போயிருந்தோம். அங்கேருந்து சில பேர் அங்கே நாக்பூர்லேருந்து சில பேர்
மன்மோகன் சொல்றாங்க. அங்க வந்தபோது அப்ப சுருக்கமாக தான் பேசினாங்க. மாடியில் நிகழ்ச்சியிருந்து கீழே இருந்து மேற்குதான் பேசினாங்க. சொல்லும் பொழுது தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டும் முக்கியம். சில சந்தர்ப்பத்தில் தெய்வ பக்தியை விட தேசபக்தி உள் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. அதனால இந்த காரியாலயம் ரொம்ப தேவைங்கிற மாதிரி அவங்க தெலுங்குல பேசினாங்க. ஒரு வீடியோ சுருக்கமாக பேசினாங்க. தெய்வ பக்தி தேசபக்தி நமக்கு ரெண்டும் முக்கியம். சில சந்தர்ப்பத்துல தெய்வ பக்தியை விட தேசபக்திங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய கட்டாயம், நம்ம அதுல முயற்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காரியாலயங்கிறது இன்னைக்கு நிறைய வேலைகள் நடக்கிறதுங்கிறது உண்டும். அதன் காரணமாக ஒரு காரியாலயங்கள் தேவை. இன்னைக்கு சொன்னாரு ஒரு நிறைய சம்ஸ்கார பாரதி, சேவா பாரதி, அந்தியோதயா, வனவாசி, கல்யாண நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. குடும்ப பிரபோதனம், அது காசியில கூட ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க, குடும்ப பிரபோதனம் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த கிளைகள் இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் ஒருங்கிணைப்புக்கு அதுல திசா நிர்தேசம் வழிகாட்டக்கூடியவர்கள்லாம் தங்கறதுக்கு ஆலோசனை பண்றதுக்கெல்லாம் ஒரு காரியாலயம். அதே மாதிரி ரிகார்ட்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் சீனியர் காரியகர்த்தா எப்படி இந்த ராமகிருஷ்ணா மடத்துல இருந்த சுவாமிகள் ரொம்ப வருஷமா சாதுக்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும் போது ஒரு இடம்லாம் இங்க வேலூர்ல எல்லாம் தேவைப்படும். அந்த மாதிரி சீனியர் காரியகர்த்தா அவங்கெல்லாம் இந்த மாதிரி தங்கறதுக்கு சொன்னாரு. கிசான் சங்கம், பாரதிய கிசான் சங்கம், இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அங்க கூட நாக்பூர்ல ரொம்ப வயசான ஒருத்தர் காமிச்சாங்க. அவரை தங்கியிருக்கார், ரொம்ப வருஷமா அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கிட்டத்தட்ட 90 வயசு தாண்டினவர் ஒருத்தர். அந்த மாதிரி அதுக்காக இந்த காரியாலயம் இருக்குன்னா அந்த காலத்துல எங்க ஒரு வீட்டுல தங்குவாங்க, அங்க போவாங்க, வருவாங்க, எல்லாம் இருக்கும். இப்ப இவ்வளவு பணிகள் அதிகமாக இருக்கிறது உள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்துல இப்ப கரிகாய் கடைக்காரங்க எல்லாருமே இந்த டிஜிட்டல் உபயோகப்படுத்துறாங்க. இந்த டிஜிட்டல்லாம் உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பழக்கம் இருக்கோ இல்லையோ பயிற்சி கொடுத்து இந்த சங்கத்தினுடைய காரியகர்த்தா எல்லாரும் அதிகமாக இந்த டிஜிட்டலை உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக அந்த சம்பர்க்க குழுக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் இந்த டைப் பண்றது, கம்யூனிகேஷன். அதுல முன்னாடி அவங்க எல்லாம் இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்களோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் படிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, தேசத்துக்காக சேவை பண்ணணுங்கிற எண்ணத்தோட வராங்க. அவங்க எல்லாரும் இதை உபயோகப்படுத்தி அது நேரம் மிச்சமாகுது, செலவு குறையுது. யாருக்கு தெரிவிக்கணுமோ அவங்களுக்கு தெரிவிச்சா போறோம். இல்ல ஒரே சமயத்துல 50 பேருக்கு தெரிவிக்கணும்னா தெரிவிக்க முடியாது. இப்படி பல விதத்திலையும் இந்த தொழில்நுட்பங்கிறது உபயோகமா இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி இந்த பொது சேவையை செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது ஆரம்பிச்ச போது ஒரு பயிற்சி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா புது பயிற்சினாலும் அதை சத்தையாக கத்துண்டு அதை உபயோகப்படுத்தக்கூடிய நிறைய பேரை பார்க்கிறோம். 60 வயசு 70 வயசுக்காரங்களாம் கூட இது வச்சு பண்ணிட்டு இருக்காரு சங்கத்துல. அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை நம்முடைய சேவை பணிகளுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கிறது. இந்த சங்க பணிகள் வளர்வதன் மூலமாக தேசத்துல ஒரு பக்கம் வளர்ச்சி வந்தாலும் இன்னொரு பக்கம் தளர்ச்சியும் இருக்கு. ஒரு பக்கம் வளர்ச்சிங்கிறது ரோடு போடுறாங்க, கரண்ட் கொடுக்குறாங்க, ரேஷன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க.
மருந்து அவங்க சொன்னாரே, மருந்து பத்திலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி மக்கள் மருந்தகம் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்ந்து டெக்னாலஜிய, தொழில்நுட்பத்தை அமைதிக்கு விரோதமாக உபயோகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும். ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் இருப்பதற்கு மக்கள் மத்தியில நல்ல எண்ணங்களை பரப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. வசதி எந்த அளவுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு திறமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நல்லெண்ணமும் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அந்த நல்லெண்ணம் இருந்தால்தான் அந்த தேசத்துல ஒரு அமைதிங்கிறது இருக்கும், ஒற்றுமைங்கிறது இருக்கும். அப்பதான் வியாபாரம், தொழில், முதலீடு இதெல்லாம் வரும். ஆகவே அந்த அமைதிங்கிறது, சாந்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த சாந்திங்கிறது இருக்கணும்னு சொன்னா நம்முடைய மனசுல ஒரு பணிவுங்கிறது இருக்கணும், ஒரு பொறுப்புங்கிறது இருக்கணும், பொறுப்புணர்வுங்கிறது இருக்கணும். இது நல்ல வார்த்தை. இங்க யாரெல்லாம் இந்த காரியகர்த்தாக்களா இருக்கார்களோ, வெவ்வேறு பொறுப்புல அது சொல்லும்போது தாயித்வங்கிறது பிரபாரின்னு சொல்றாங்க. அது ரொம்ப நல்ல வார்த்தை. அதாவது இவர் இந்த பொறுப்பு கவனிக்கிறார் அப்படிங்கிற அது ரொம்பவும் சிறப்பான வார்த்தையாக இருந்து எல்லாரும் பக்தியோடு அந்த செய்யக்கூடிய பணிகளை இந்த அழகான வார்த்தை நல்லா சொல்லியிருக்காங்க. பிரபாரி, இவர் இந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லி. இப்ப லௌகிகமா நம்ம பார்த்தோம்னா யாருக்கு என்ன பதவி, சமாச்சாரம், இந்த பதவிங்கிறத விட பொறுப்புங்கிற வார்த்தை தான் இங்க உபயோகப்படுத்துறாங்க. அது சிறப்பான ஒரு வார்த்தை. அப்படி இந்த நம்முடைய நாட்டுல, குறிப்பாக தமிழ்நாட்டுல ரொம்பவுமே தேவை இருக்கு. இதுதான் எல்லைப்புற மாகாணம். இந்த எல்லைப்புற மாகாணத்துல மற்ற ஊர்ல எல்லாம் தேர்ந்த பொழுது இந்த ஊர்ல எல்லாமே நல்ல நிலையில் இருக்கு. வடநாட்டுல ஒரு வடகிழக்கு பிராந்தியத்துல நம்மள்ட இருந்து பிரிஞ்சு போன அந்த பக்கத்துல இந்த பக்கத்து ஊர்ல இப்படி எல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் கூட இதுவா இருந்த போது நம்ம ஊர்ல நம்முடைய கலாச்சாரம், குடும்ப பாரம்பரியம், கோவில்கள் எல்லாம் இப்ப இங்க கொஞ்சமா கடல் அரிப்பு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால, சுணக்கம் இருக்கிறதுனால மக்கள் மத்தியில இணக்கம் தேவை. இணக்கம் இருந்தால்தான் அந்த சுணக்கத்தை நீக்க முடியும். அதுக்காக கிராமந்தோறும் இந்த மாதிரி நம்ம பக்தியை வளர்க்கக்கூடிய, தெய்வ பக்தியை வளர்க்கணும், தேசபக்தி. அந்த இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய வசதிகளை வைத்து சகாராத்மக், அதாவது ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து, இந்த ஆக்கப்பூர்வமாக அழிவுக்காக முயற்சி செய்வது வேறு, ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பது என்பது. இந்த ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதற்கு அது இப்ப பரியாவரணம் சொன்னார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு நாம் வளர்ச்சியை கொண்டு வரணும். ரொம்ப வருஷத்து முயற்சிக்கு பிறகு 1100 வருஷமாக நடக்கக்கூடிய பல குழப்பங்கள் மத்தியில 1100 வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும் போது காலஹா சக்கர அபியேதி, அந்த நேரம்ங்கிறது ஒரு முறை தான் வருது. அந்த நேரம் வரும்பொழுது நாம மேலும் விழிப்புணர்வு நிறைவாகவும் சரியாகவும் நல்ல பணிகளை செய்து நம்முடைய கோவில்கள், நம்முடைய திருவிழாக்கள், நம்முடைய கலைகள், 64 கலைகள், நம்முடைய குடும்ப பாரம்பரியம்,
பக்திபூர்வமான குடும்ப வாழ்க்கை முறை. நம்முடைய இந்தியாவில் இந்த இந்துக்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது பக்திபூர்வமானது. எல்லாரும் முக்கியஸ்தர்கள் தான். ஆம்பளையும் முக்கியம், பொம்பளையும் முக்கியம், குழந்தைகளும் முக்கியம். எல்லாரையும் கௌரவிக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை முறை. அது ரொட்டேஷன்ல வரும். ஒரு சமயத்துல மாமா முக்கியம், ஒரு இடத்துல மச்சிரா முக்கியம். எல்லாரும் அந்த குடும்ப வாழ்க்கையில எல்லாருமே வேண்டியவர்கள் தான். எல்லாருக்குமே கௌரவம் உண்டு. அந்த வெளிநாட்டு மோகத்தின் காரணமாக வெளிநாட்டு அவர்களுடைய, அதாவது ரெண்டு விதமா இருக்கு போட்டிகள். ஒரு நாமும் நல்ல விதமா வாழ்ந்து வேண்டும், இல்ல நல்லபடியா வாழ்ந்து குழப்ப விட்டாங்கன்னா அதனால வரக்கூடிய குழப்பத்துல மற்றவர்கள் மகிழ்வது இருக்கு. அப்படி இல்லாமல் நம்முடைய நாட்டிலே நம்முடைய பாரம்பரியத்திற்கு உகந்த நல்ல கல்வி முறையை அது பள்ளிக்கூடத்தில் கொடுக்கிறாங்களோ, கோவில் மூலமா கொடுக்கிறாங்களோ, அல்லது இந்த மாதிரி கலாச்சார வகுப்புகள் மூலமாக அதெல்லாம் காமிச்சார்கள். இங்கே பேருக்கு கலாச்சார வகுப்புகள் நடத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த கலாச்சார வகுப்புகளை எல்லாம் நடத்தி நம்முடைய தேசத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் அந்த தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்தால்தான் அது சாத்தியம். அதே மாதிரி அந்த தியாகம் என்பது ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் வருமானம் தேவை, பதவி தேவைங்கிறது வேற, வண்டி வேணும், வீடு கட்டணுங்கிறது வேற. சொன்னாரு பணம் வாங்கிக்காம ஓட்டு போகணும். ஆனால் அதாவது எதுக்கு விலை மதிப்பு இல்லாதது அதை ரொம்ப சீப்பா சொல்றோம். இது இலவசமா கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டாங்க. தண்ணி அதெல்லாம் இலவசமா கொடுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு இவ்வளவு ரூபாய் அவ்வளவு எது இலவசமா பண்ணணுமோ அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணி இப்படியாக தலைகீழாக நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. ஆகவே இதுக்கெல்லாம் மாறணும்னு சொன்னா அவர் அப்துல் கலாம் அவர் பிரசிடண்டா இருந்தாங்களே, அவர் நம்மள்கிட்ட பேசும்போது சொன்னார், புண்ணியாத்மா, புண்ணிய அதிகாரி, புண்ணிய நேதா அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த பேர்லயே நாங்க மயிலாப்பூர்ல ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். காஞ்சி சுவாமிகள் இந்த சென்டர்னு ஆரம்பிச்சிருக்கோம். IAS IPS பரீட்சை எழுதுறதுக்காக. அதுக்கு தலைப்பு தான் கொடுத்துருக்கோம். புண்ணியாத்மா, புண்ணிய அதிகாரி, புண்ணிய நேதா. நல்ல சிந்தனையுடைய தலைவர் புண்ணிய நேதா. புண்ணிய அதிகாரி நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரி. புண்ணியாத்மா தனி மனித ஒழுக்கம். அதுக்காக இந்த ரீதியில் அப்படி இந்த சங்கமானது ஜனங்கள் மத்தியில ஒரு தைரியத்தை உருவாக்கி, சங்கல்ப சக்தியை உருவாக்கி, அதன் மூலம் பேராசை இல்லாமல், பெயருக்கு ஆசைப்படாமல் அந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்காக ஒரு உத்வேகத்தை அளித்து வருகிறது. இந்த மாதிரி இதுல நீங்க எல்லாம் குழந்தை எல்லாம் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்து சின்ன வயசு குழந்தைகள்லாம் இதெல்லாம் நல்ல விஷயம் தான் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு என்னன்னா இது சில நல்ல வார்த்தைகளை தவறா உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. எல்லாருக்கும் பொதுவானவங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்கன்னா அதை முடிச்சுட்டு வேற ஏதோ பண்ணி அதுக்கு அவங்க தோழர் மாதிரி அர்த்தம்லாம் சொல்லி செக்யூரிசம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தங்கள்லாம் பண்ணிட்டு இந்த மன்னருடைய வாசனையை நீக்கக்கூடிய விதத்துல இங்க இருக்கக்கூடிய தர்மத்தினுடைய அடையாளம், தர்மத்தினுடைய அபிமானம், தர்மத்தினுடைய அனுகூலத்தன்மை இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கு இது ஒரு பிரச்சாரம். நமக்கு இப்ப தர்மத்திற்கு பிரச்சாரம் தேவை. அந்த பிரச்சாரத்துக்கு பின்னாடி பிரச்சாரக்ஸ் தேவை. அந்த அளவுக்கு இந்த விழிப்புணர்வுங்கிறது நிறைய வரணும். இது தொடர்ந்து நடக்க வேண்டிய விஷயம்.
அதனால்தான் அந்த 100 வருஷம் வந்தப்பவும் அந்த குறிக்கோள்ல அந்த தொய்வு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த விஸ்தாரங்கள் முயற்சி மைக் போட்டு எல்லாம் கொண்டாடுறது லௌகிகமா இருந்தா பண்றதுங்கிறது வேற. இதுல பாவனைங்கிறது முக்கியம், பாவலா முக்கியம் இல்லை. அதனால அந்த பாவனை எண்ணங்கிறது முக்கியம். அதனாலதான் அமைதியாக இது குரு இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த சாக்கை எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணணும். விஸ்தாரங்கிற ப்ராஜெக்ட்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமைதி மௌனம்ங்கிறது ஒரு சக்தியை கொடுக்குங்கிறத முதியவர்கள்லாம் நிரூபிச்சிருக்காங்க. திருமூலரா இருக்கட்டும், அது ஆழ்வாராதிகளா இருக்கட்டும், நாயன்மார்களா இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த மௌனம், தபசு, சங்கல்பம், சேவை, தியாகம் இதெல்லாம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. ஆகவே அந்த நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கையை அசைக்கிறதுக்கு அப்பப்போ சில முயற்சிகள் இருக்கும். அதுல சஞ்சலமாக நாம் மனசு சஞ்சலப்படாமல், அதைரியப்படாமல், அந்த சமயத்துல தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் நாகரிகத்தோடையும் எதிராக அதுன்னு சொல்லும்போது நம்ம அது மாதிரிலாம் பேச முடியும். அதனால நாகரிகத்தோடையும் இருந்து, நன்றி உணர்வுடன் இருந்து, எல்லாரோடைய நட்போடு இருந்து, ஆகவே நல்ல பணிகளை செய்யும் பொழுது அதுக்கு மனப்பக்குவம், மனோதிடம், மனசுல தெளிவு, அந்த மூணு தேவை. அதெல்லாம் செஞ்சாதான் இந்த தேசங்கிறது யுக யுகங்களாக இந்த தர்மத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கோம். அந்த தர்மம், அந்த நாகரிகம், சிவிலைசேஷன் அது தொடர்ந்து உலகத்துக்கு கிடைக்கிறதுக்கு பிரத்யட்ச உதாரணங்களாக புஸ்தகத்தில் இருக்கு. என்னைக்கோ யாரோ சொல்லியிருக்காருங்கிறது வேற. நடைமுறைப்படுத்துதல்னா அது குடும்ப வாழ்க்கை முறையில எல்லாரும் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருந்து பக்தியோடு இருந்து இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றும். இந்த பாரம்பரியங்கிறது நம்முடைய தேசத்தினுடைய கௌரவம், நம்ம தேசத்தினுடைய அடையாளம். ஆகவே இந்த பாரம்பரியம் தான் எல்லாத்தையும் காத்து வருது. ஒரு பயிராக இருக்கட்டும், ஒரு உயிராக இருக்கட்டும், எல்லாத்தையும் காப்பாற்றுறது இந்த பாரம்பரியம். அதனால்தான் அவங்க அந்த காலத்திலேயே ஜாக்கிரதையாக கொஞ்சம் நாட்டு பசுமாடை பத்தி சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்பவும் ஒரு பரிமாணம் இருந்தாதான் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம குறுக்க வழியில முன்னேறலாம், இல்லைன்னா சீக்கிரமாக குறும் செய்தி குறுக்க முன்னேறலாம்னு சொன்னா அதெல்லாம் வேற. தாக்கு பிடிச்சு நாம் நம்முடைய தகுதி, நம்முடைய தரம், நம்முடைய சித்தாந்தங்கள் அடிப்படையிலே நாம் முன்னேற வேண்டுமானால் அதற்கெல்லாம் மனசுல ஒரு திடம் என்பது வேண்டும். அந்த நாட்டு பசுமாடுங்கிறது கொஞ்சம் தான் பார்க்கணும்னா கூட அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதிகம். பக்க விளைவுகள் இல்லாமல் நம்முடைய மருந்து, ஆயுர்வேத மருந்துடைய பலம் அதிகம். இப்படி பாரதிய விஞ்ஞானம், இந்திய அறிவியல் என்ன இருக்கிறதோ, இந்திய கணிதம் என்ன இருக்கிறதோ, இந்திய நிர்வாக முறை என்பது, மேலாண்மை என்பது என்ன இருக்கிறதோ, இது எல்லாத்தையும் நாம புரிந்து அந்த சுதந்திரமான இந்தியாவை நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாம் வளர்த்து, இன்னும் ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு சுதந்திரம் கிடைச்சதுன்னா கூட அது கிடைக்க வேண்டிய எல்லா இடத்துக்கும் சேர்த்து கிடைக்கல. ஏதோ கொஞ்சம் கொடுத்து ஏதோ பண்ணி ஏதோ வந்த இடத்துல இதையாவது நாம் பத்திரப்படுத்தி பலப்படுத்தி சாத்துரியமாக நடந்து கொண்டு, நல்லவர்களாகவும் நடந்து கொண்டு, ஒற்றுமையாகவும் நடந்து கொண்டு, அப்பொழுதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக இருக்கக்கூடிய இந்த இந்தியா, இதை
நல்ல அபிப்பிராயம் இருந்து வச்சுக்கோ, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால்தான் அவர் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த குறிப்பிட்டவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது இந்த சிஸ்டம் இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு நல்லவர்களும் பொறுப்புக்கு வர முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு இந்த அமைப்பெல்லாம் சிறந்திருக்கும். அதுதான் 2000 3000 வாங்கிட்டீங்கன்னா அது போயிடும். அது அல்பஸ்ய ஹேதோஹோ பகு ஹாத்து விச்சன்னு விசாரமூடா பிரதிபாசி நேத்வம் அப்படின்னு காளிதாசர் சொல்ற. அது சின்ன ஒரு லாபத்துக்காக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை நாம விட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு யோசிக்க தெரியலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. திலீபரை பற்றி அந்த மாதிரி நம்முடைய மக்கள் இந்த என்ன வசதிகள் இருக்கோ இதுல நீங்க உதாசீனமாக இல்லாமல் எந்த சமயத்துல நீங்க எல்லாரும் இன்னும் ஏதோ 3 நாள் லீவ் விடுறாங்க, சோழியோ வேற எங்கேயோ போலாம் வரலாம்னு நினைக்காம அந்த சமயத்துல நீங்க உங்களுடைய இந்த தேச நன்மைக்காக நீங்க என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அந்த நம்பிக்கை தான் நம்முடைய இந்து மக்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. வேற நம்பிக்கை இருக்கும்போது அது மதிக்க வரணும். அது மாதிரி நம்முடைய மக்கள் தேசத்தை காப்பதற்கு நிறைய வேலை பண்ணணும். கோவில்களை எல்லாம் காப்பாற்றணும். அந்த கோவில்கள் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக காசியில ஒரு மீட்டிங் போட்டாங்க. இப்ப திருப்பதியில கூட ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க சங்கத்தின் மூலமாக. நல்ல விஷயங்கள் இப்படி இது திருச்சிங்கிறது அந்த தமிழ்நாட்டினுடைய மத்தியில இருக்கு. அந்த மத்தியில வரக்கூடிய இந்த மாற்றம் எல்லா ஊருக்கும் பலன் கொடுக்கும். இந்த ஊர்ல ஆரம்பிச்ச மீட்டிங் தான் அந்த டெல்லி வரைக்கும் பிரபாவத்தை கொடுத்துருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்ச மீட்டிங் தான் 2014 இங்க ஆரம்பிச்ச திருச்சியில இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்து இது உச்சி பிள்ளையார் இங்க இருக்காரு. சுவாமியோட அனுகிரகத்துல எல்லாம் வந்துருக்கு. தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுல நிறைய சேவை மனப்பான்மையோட நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க நீங்க காப்பாத்துறீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த இடத்துல நீங்க சம்பத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாத்துறீங்கன்னா அதனுடைய பலன் 2 பக்கத்துக்கு கிடைக்கும். தென் தமிழ்நாட்டிலும் கிடைக்கும், வடக்கு தமிழ்நாட்டிலும் கிடைக்கும். ஆகவே இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காவேரி கரை. இந்த காவேரி கரையில நம்ம தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் விவரமாக பார்க்க முடியும். ஒரு கட்டுமானமாக இருக்கட்டும், சிற்பிகளாக இருக்கட்டும், பூஜைகளாக இருக்கட்டும், மாலைகளாக இருக்கட்டும், பிரசாதங்களாக இருக்கட்டும், தெருக்கூற்றாக இருக்கட்டும், கர்நாடக சங்கீதமாக இருக்கட்டும், நாதஸ்வரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், சிறு தொழில்களாக இருக்கட்டும், இது மாதிரி தேசபக்திக்கான பணிகளாக இருக்கட்டும், எல்லாமே அந்த அறிவு, ஆர்வம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை இதெல்லாம் இங்க இந்த காவிரியினுடைய வடகரை, தென்கரை இங்க நிறைய விவிதேச கஷேத்திரங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டுக்கு முழுக்க வேலை செய்ய வேண்டியதுக்கான பயிற்சி இந்த மத்திய தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடத்துல பண்றது ரொம்ப விசேஷமானது. ராமகோபால்ஜி அவரும் இங்க நிறைய பண்ணிட்டு இருந்தார். முன்னாடி அந்த கட்டட ஓப்பனிங் எல்லாம் அப்போ கோபால்ஜி சொல்லி சூரியநாராயணஜி அவர்லாம் வந்திருக்காருப்போ இந்த மாதிரி நிறைய பணிகள்லாம் செய்யறதுக்கு இந்த சாதனாங்கிறது ஒரு சாதனமாக இருந்து அந்த சாதனையை நீங்கள் புரிவதற்கு இந்த கன்னியாகுமரியிலிருந்து கபாலீஸ்வரம் உடைய மண் அந்த திருவத்தூர் அது வரையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் மேலும் தர்ம பணிகள் நடைபெற வேண்டும். இதுக்கெல்லாம் இந்த குவாலிட்டி லைஃப் அப்படிங்கிறாங்க.
குவாலிட்டி லைஃப்னு சொன்னா அதுல இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா, இந்த சட்டம் போட்டு இருக்காங்களா, அந்த கார் வச்சிருக்காங்களா, இந்த வசதி பொருளாதாரத்துல இருக்குங்கிறது வேற குவாலிட்டி. தன்மையாக பழகுகிறோமா? நம்முடைய குறிக்கோள் தேச முன்னேற்றத்தை நோக்கி இருக்கிறதா? நாம் எதை முன்னிலைப்படுத்துகிறோம்? நம்மளை முன்னிலைப்படுத்துகிறோமா இல்லைன்னா நம்முடைய கலாச்சாரத்தை முன்னிலைப்படுத்துறோமா? அந்த மாதிரி தரமான சிந்தனைகள், அந்த தரமான சிந்தனைகள் இருந்ததுனால்தான் அந்த காலத்திலிருந்து இந்த தேசம் தாக்கு பிடிக்கிறது. எத்தனையோ பேர் அலெக்சாண்டர் எத்தனை பேர் இங்க வந்தாலும் தாக்கு பிடிக்கிறதுன்னு சொன்னா அதனுடைய மனோபலம் காரணம். அதுல இந்த ஊர்ல வியாபாரம் உண்டு, இந்த ஊர்லயும் படிப்பு உண்டு, இந்த ஊர்லயும் பொழுதுபோக்கு அம்சங்கள் உண்டு. எல்லாரும் எப்படி கட்டி போட்டு ஒன்றும் அப்படி இல்லை. சுதந்திரம் என்பது உண்டு. அந்த சுதந்திரத்தோடு சேர்ந்து ஆத்ம நியந்திரன், சுய கட்டுப்பாடு, அதுவும் இந்த தேசத்தில் உண்டு. இப்படி இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம்ங்கிறது உலகத்திலேயே மிக உயர்ந்தது, பழமையானது, பவித்திரமானது. அப்படிப்பட்ட இந்த கலாச்சாரத்திலே பிறந்த நாம், சுதந்திர இந்தியாவிலே வாழக்கூடிய நாம், தர்மத்தை முக்கியமாக நினைத்து நாம் செயல்பட்டால் இந்த சிஸ்டம்ங்கிறது சரியா இருந்ததுன்னா சொசைட்டிங்கிறது நல்லா இருக்கும். கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அந்த சிஸ்டம்ஸ் பழுது ஆயிடுச்சுன்னா அது வேலைக்காக. ஆகவே அந்த விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் நாம் பின்பற்றும் போது அது நிதானமாக பலன் கொடுத்தாலும் அது சமுதாயம் மொத்தத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடியது. ஆகவே அந்த ஆழ்ந்த நம்பிக்கை என்பது கலாச்சாரத்திலே நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடைமுறை, பாவனைகள் எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும். அப்படி பிரதிபலிக்கும் பொழுது உலக அமைதிக்கு, அமைதியாக இருப்பதும் உலக அமைதிக்கு காரணம். நாம வலுவாக இருக்க வேண்டியதும் உலக அமைதிக்கு காரணம். நல்லவர்கள் வலுவாக இருக்க வேண்டும். ஆகவே நல்லதுங்கிறது தர்மம்தான் நல்லது. அந்த தர்மத்தோடு இருப்பவர்கள் நல்ல விதத்தில் இருக்கும் பொழுது சொன்ன 133 இடத்துக்கு 135 இடத்துக்கு சொல்லி அனுப்பிச்சோம். உடனே 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள அவ்வளவு கூட்டம் வந்தாங்க. இதெல்லாம் என்னன்னா ஏகாகிரதா, கான்சன்ட்ரேஷன், யூனிட்டி அண்ட் கான்சன்ட்ரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் அப்படி அந்த விழிப்புணர்வுடன் எல்லாரும் விழித்தது அப்படிலாம் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி விழிப்புணர்வு இருந்து மற்றதெல்லாம் நிறைய நடந்துருக்கு. லோகத்துல படிப்பு விஷயம் நடந்துருக்கு, பொழுதுபோக்கு அம்சம் நடந்துருக்கு, தர்மத்தை பற்றிய ஆர்வமும் வளர்ந்துட்டு. வழக்க போயிட்டு வந்தோம். சொன்னாரு ராஜேந்திரன் தேவர் சொன்னாரு, மாதிரி நாங்க தாடங்க பிரதிஷ்டைக்காக வந்தோம். வந்த இடத்துல பஞ்சபூத ஸ்தலம், அதனால மகாசிவராத்திரி இங்க இருக்கலாம்ட்டு இங்க வந்தோம். மடத்த நிகழ்ச்சிகள்லாம் சிலதெல்லாம் நடத்தினோம், ஆராதனைகள் அதெல்லாம் நடத்தினோம். நடுவில் இங்கேருந்து தூரம் தான். நாங்க அங்கேருந்து காஞ்சிபுரம் இல்லைன்னா திருப்பதி அங்கேருந்து போயிருந்தோம்னா 9 மணி நேரம் கூட மிச்சமாயிருக்கும். இது பாரம்பரியமாக இந்த அகிலாண்டேஸ்வரி கோவிலோட காஞ்சி சங்கரவரத்திற்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு. அதனால நல்ல முகூர்த்தம் கிடைச்ச போது இதை பண்ணிட்டோம்னு சொல்லி அதுக்காக இந்த 16ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். அதனால இந்த தாடங்க பிரதிஷ்டை காவிரி கரையிலிருந்து கங்கைக்கரைக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஊரில் இருக்கும்போது அது கிடைச்சது. அந்த கும்பமேளாவில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வாங்க வாங்க பக்ஸ் போடு அது இது அப்படி இப்படி விடுவதும் இல்லை. ஜனங்கள் தர்மத்தை நம்புகிறார்கள், தர்மத்தை விரும்புகிறார்கள். அந்த தர்மத்துல அவர்களுக்கும் ஒரு பங்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
அந்த ஆர்வத்தின் காரணமாக எங்கிருந்தோ வந்து பல மைல் தூரம் நான் நடந்து வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கங்கை ஸ்நானம் விழா அப்படிங்கிற நோக்கத்தோட இதெல்லாம் நாம வந்து பேசி வரக்கூடிய விஷயம் இல்லை. ஆனாலும் தர்மத்தை அப்பப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த தாய்மார்கள் அந்த வயதானவர்கள்லாம் சொல்லி குழந்தைகளை வளர்த்து அந்த பக்தி ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆகவே அவங்க பண செலவு அந்த அலைச்சல் எதையும் பொருட்படுத்தாமல் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் தினமும் வந்து சுமார் 60 கோடிக்கும் அதிகமாக அந்த மக்கள் அங்கு வந்து அந்த கங்கா ஸ்நானம் செய்திருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் வந்து இறைவனுடைய அனுகிரகம் இந்து மதத்தின் மீது இருக்கிறது என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த ஒரு சிறந்த தருணத்தை நாம் எதிர்காலத்தில் மேலும் இந்த தருணத்தை சிறந்த முறையிலே பராமரிக்க வேண்டும், போற்ற வேண்டும், அடுத்த தலைமுறைக்காரர்களுக்கும் அதை ஒப்படைக்க வேண்டும் என்கிற நல்ல சங்கல்பத்திற்கு ஒரு நம்பிக்கை கீற்று. அது வந்து அதுக்கு சோர்வடையும் பொழுதோ அல்லது சஞ்சலம் அடையும் பொழுதோ அதுக்கு முன்னேறாமல் சென்றா ஒரு உத்வேகம் காரியகர்த்தா எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். அப்படி வெவ்வேறு ஊர்ல இருந்து வடகிழக்கு மாகாணங்கள், தெலுங்கானா, பூட்டான், நேபாள், இப்படி பல ஊர்ல இருந்து வந்ததாக அந்த முக்கியமந்திரி அவர் சொன்னார். அப்படி அவரும் வந்திருந்தார். இந்த மதத்தின் மூலமாக நடைபெற்ற ஹோமத்திலே பூர்ணாவதிக்கு உத்தரப்பிரதேச முக்கியமந்திரி அவர் வந்திருந்தார், யோகி ஆதித்யநாத்ஜி. அவர் ரொம்ப வருஷமாக கோசம்ரட்சணம் அவர் சின்ன வயசுல இருந்து தைரியமா ஃபீல்டில் இறங்கி பண்ணிட்டு இருக்கார். அவருடைய குரு மகந்த் வைத்தியநாத்ஜி அவரும் காஞ்சிபுரம்லாம் வந்திருக்கார். அந்த ஒரு சிறந்த பணியை பண்ணியிருக்கார். இப்படி அந்த மகா கும்பமேளா என்பது ரொம்பவும் பக்தி சக்தியுடன் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த மகா சிவராத்திரியுடன் பூர்த்தி இருக்கிறது. அதனால முன்னாடியா போறதா அப்புறமா போறதா யோசிச்சுட்டு இருந்தோம். முதல்ல அங்க போயிட்டு வந்துடலாமா என்னன்னு. சரி, அதுக்கப்புறமா இங்கேருந்து அவ்வளவு தூரம் போகும்போது யாத்திரையாக அங்க போகணும்னா மறுபடியும் வரத்துக்கு இங்க நாள் ஆகும். அதனால இப்ப இந்த முகூர்த்தமும் இங்க விகலாண்டேஸ்வரம்மன் முகூர்த்தம் தாடகை படிச்சுட்டதுனால இங்கேயும் முடிச்சுங்க. சரி, அதுவும் சிவராத்திரிக்கு நடப்புற ஒரு நாளைக்கு ஏகாதசி அன்னைக்கு அது ஒரு விசேஷமான நாள்னு சொல்லி அன்றைய தினம் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த கும்பமேளா தீர்த்தம் நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் 36 வருஷத்திற்கு முன்பாக காஞ்சி பெரியவர்களுக்காக தனி விமானம் ஏற்பாடு செய்து அன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. நாங்க அங்க வந்திருக்கோம் பிரயாணிக்கு. எங்களுடைய குரு அங்க இருக்கார், காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவர் ஸ்நானம் பண்ணணும், கும்பமேளா ஸ்நானம் பண்ணணும்னு முக்கியஸ்தர்கள்ட்ட சொல்லி அவர்கள் தனி விமானத்தை கொடுத்து 3 மணிக்கு ஏர்போர்ட்டை திறந்து அந்த கும்பமேளா தீர்த்தமானது காஞ்சிபுரத்துக்கு மத்தியானத்துக்குள்ள வந்துடுத்து. அது வரைக்கும் அவங்க பெரியவங்க காத்துட்டு ஸ்நானம் பண்ணி அப்படி அந்த கும்பமேளாவுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய பெரியவர்கள்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அங்க அழகான கோவில் இருக்கிறது. நீங்க அங்க பிரயாகராஜ் போறவங்க பார்க்கலாம். விமான மண்டபம்னு ஆதிசங்கர விமான மண்டபம்னு மகாபெரியவர்கள் சொல்லி நம்முடைய புதுப்பெரியவர்கள் கட்டியிருக்கிறார்கள். காமாட்சி அம்மன் கோவில், வெங்கடேஸ்வர சுவாமி கோவில், சஹஸ்ரலிங்கம் என்பதாக காஞ்சிபுரத்திலே தேனம்பாக்கத்திலே தயார் செய்து வேத பாராயணம் செய்ய செய்ய அந்த சிற்பிகள் அந்த சஹஸ்ரலிங்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி மகாராஷ்டிரா மாநிலத்திலே சாத்தாரா என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இங்க வரும்போது கீழே வரும்போது
சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவருடைய இதெல்லாம் காமிச்சாங்க சிலையெல்லாம். அது சத்ரபதி சிவாஜி மகாராஜனுடைய ஊர், அது சதாரா. அந்த ஊர்ல இந்த சஹஸ்ரலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் நம்முடைய காந்தி பெரியவர்கள் செய்து அதை நம்முடைய ஜெயின் சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் பிரதிஷ்டை அங்க பிரயாகையில செய்திருக்கிறார்கள். அந்த சஹஸ்ரலிங்கம் தான் தரிசனம் பண்ணிட்டு வந்து வரும்போது அப்படி இந்த ஆதிசங்கர விமான மண்டபம் அப்ப பேச்சுவாக்கில் சொன்னோம். ஆதிசங்கர விமான மண்டபம் அந்த காலத்துல கட்டினது. இப்ப இந்த கும்பமேளாவை ஒட்டி அந்த பிரயாகராஜ் விமானங்களுடைய மண்டபமாக இது மாறிடுச்சு. 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் அங்க வந்திருக்குன்னு சொன்னோம். நம்ம அவர்கிட்ட அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொன்னோம். அந்த விமான மண்டபம் அந்த காலத்துல பெரிய கட்டினாங்க. இப்ப அந்த கும்பமேளா ஒட்டி அவ்வளவு விமானங்கள் வந்துட்டே இருக்கு. நாங்க போன கூட அவ்வளவு விமானங்கள்லாம் வந்திருக்கு. 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்ததுன்னு சொல்றாங்க அந்த கும்பமேளா ஒட்டி. அப்படி நம்முடைய தர்மத்திற்கு, தர்மத்தின் மூலமாக நமக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. அந்த தர்மத்திற்கு தொய்மை ஏற்படாமல், தடங்கள் ஏற்படாமல், தடை ஏற்படாமல், தீங்கு ஏற்படாமல், நடைபெற வேண்டிய நல்லபடிகளில் தாமதம் ஏற்படாமல் சிறப்பாக செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ்நாடு என்பது தேசிய அளவிலே முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இந்த இடத்துல சின்ன இடம் தானே, ஒரு மாநிலம் தானே நினைக்கூடாது. அங்கே 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இவ்வளவு பெரிய கும்பமேளா நடந்திருக்கு. ஆகவே சின்ன இடம் ஏதோ முக்கியத்துவம் இல்லை நினைக்கக்கூடாது. இங்கதான் இவ்வளவு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கின்றன. ராமேஸ்வரம் இருக்கிறது, ஸ்ரீரங்கநாதர் இருக்கார், ஏகாம்பரநாதர் இருக்கார், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் எல்லாம் இருக்கக்கூடிய ஊரு. ஆகவே இதனுடைய வரலாறு என்பது மிக உயர்ந்தது, நாகரீகம் என்பது மிக உயர்ந்தது. இன்றைக்கும் வடநாட்டிலே இருப்பவர்களும் நம்மவர்கள் ஹோமம் செய்வது, நம்மவர்கள் பூஜை செய்வதை, நம்மவர்கள் நிர்வாகம் செய்வது, நம்மூருக்காரங்க நிர்வாகம் செய்வதை எல்லாம் அவர்கள் எல்லாம் பெரிதும் மதிக்கிறார்கள், நம்புகிறார்கள், விரும்புகிறார்கள். ஆகவே வடநாட்டில் இருந்தாலும் வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தை, அறிஞர் எல்லா இடத்திலும் கௌரவிக்கப்படுவார் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி இந்த இடத்துல இந்த அறிஞர்களுடைய ஒரு இடத்துல அதுக்கு இதை அழிக்காம நம்ம பார்த்துட்டு நல்ல முறையில இதை காப்பாற்ற வேண்டும். இதை நாம் காப்பாற்றினால் எல்லா ஊருக்கும் நன்மையை நாம் செய்ய முடியும். ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே குறிப்பாக மத்திய கேந்திரமாக, மத்திய மொழி நியாயம் என்று சொல்வார்கள், இப்படி மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த இதுதான் ஒரு காலத்துல இன்னும் முக்கியத்துவம் அதிகமாக இதுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு காலகட்டத்தில் அனுப்பிச்சாங்க திருச்சிக்கு. அப்படிப்பட்ட இந்த திருச்சியில தாய்மானவர் இருக்கார். அது கருணையின் அடையாளம். தாய்மானவர்ங்கிறது அந்த சுவாமியே தாயாக பிரசவம் எல்லாம் பார்த்தாருங்கிறதுனா காருண்யத்தினுடைய அடையாளம், சக்தியினுடைய அடையாளம். இந்த விகலாண்டேஸ்வரி நீர் உடைய அடையாளம் பிரம்மகேஸ்வரர், உச்சி பிள்ளையார். விக்கிரங்கள் எல்லாம் இல்லாமல் நல்ல முறையிலே நம்ம பணிகள் நடைபெற வேண்டும் என்பதற்கு பிள்ளையார், சமயபுரம் மாரியம்மன் சக்தி. இப்படி அந்த தெய்வீக சக்தியோடு காவேரியினுடைய அனுகிரகத்தோடு இவர்களோடும் நல்ல முறையிலே இது போன்ற தர்மத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் பொதுமக்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அது ரொம்ப முக்கியம். அது இந்தியாவை மறுபடியும் புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது எல்லா துறையிலையும் நம்ம கவனம் செலுத்தணும். கங்கையில எப்படி பல துறைகள் இருக்கிறதோ அது போன்று எல்லா துறைகளிலும் கவனம் செலுத்தி, இது யாருக்கும் விரோதமான விஷயம் அல்ல, எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது. நம்முடைய தர்மம் வளர்ந்தால் அனைவருக்கும் நன்மை கிடைக்கும். ஆகவே இந்த அத்வைத தத்துவம், இந்த பக்தி தத்துவம் மேலும் வளர்வதற்கு
சிறு துளி பெருவெள்ளம். அது போன்று அனைவரும் எப்படி ராமருக்கு அணில்தான் சேவை பண்ணித்தோ அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து நல்ல முறையில பண்ணி அந்த தர்மத்தின் மூலமாக அனைவருக்கும் சுபிட்சம், அனைவருக்கும் ஆரோக்கியம், அனைவருக்கும் வளர்ச்சி எல்லாம் கிடைப்பதற்கு அகிலாண்டேஸ்வரனை பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.